ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்ச் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டோடய வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வைஸாக வந்து எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரிவிஷன் வீடியோஸ் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மந்த்துக்குரிய ரிவிஷன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக வந்து இந்த டாபிக் வந்து படிக்கிறத காட்டிலையும் இந்த மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் வந்து நிறையா பார்க்குறீங்க, டெஸ்ட் இது பார்க்குறீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் புது டாபிக் எடுக்காமல் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி இன்றைக்கி நம்ம மார்ச் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வனதாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத்தில். வனதாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் வந்து குஜராத். எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் என்ற விருது பிரதமர் மோடிக்கு வந்து வழங்கப்பட்டது? ஆன்சர் மொரீஷியஸ் நாட்டினுடைய உயரிய விருது. மொரீஷியஸ் நாட்டினுடைய உயரிய விருது வந்து ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன். இந்த விருது நரேந்திர மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஞ்சுரதி ராணா. இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து அஞ்சுரதி ராணா. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் கிறிஸ்டி கோவென்ட்ரி. 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வினோத்குமார் சுக்லாவுக்கு. இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் யசோதாவுக்கு. 72வது உலக அழகி போட்டியை எந்த மாநிலம் வந்து நடத்த உள்ளது? ஆன்சர் தெலுங்கானா மாநிலம். செபி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் துஹின் பாண்டே. 38வது கேன்ஸ் ஓப்பன் செஸ் போட்டியில் வென்றவர் யார்? ஆன்சர் இனியன். 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் நக்கீரன் கோபால் மற்றும் சுகீதா சாரங்கராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் காமிக் நூலகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராஜபாளையம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ராஜபாளையத்தில் தான் முதல் காமிக் நூலகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜித் ரத்னாகர் ஜோஜி. எம்ஆர்எஃப் டயர்ஸ் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சுப்மான் கில். கலைச்செம்மல் விருது 2024 to 25ஆம் ஆண்டுக்காக எத்தனை பேருக்கு வந்து வழங்கப்படுகிறது? ஆன்சர் 6 பேருக்கு வந்து வழங்கப்படுது. 2024ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் பா விமலா. நிலவில் தரையிறங்கிய 2வது தனியார் விண்கலம் எது? ஆன்சர் ப்ளூ கோஸ்ட். ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் என்னும் தனியார் நிறுவனம் தயாரித்தது வந்து இந்த ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலம். நிலவில் தரையிறங்கிய முதல் விண்கலம் வந்து ஒடிசியஸ் என்ற விண்கலம் தான் நிலவில் தரையிறங்கிய முதல் விண்கலம். 2வது விண்கலம் வந்து ப்ளூ கோஸ்ட். இந்தியாவில் இதுவரை எத்தனை நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 26 பேருக்கு. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் விதர்பா அணி. அதி உத்கிருஷ்ட் சேவா பதக்கம் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் காவல்துறையினருக்கு. மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஸ்ரேயா பி சிங். தி ஆஸ்லை என்ற சுயசரிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கைலாஸ் சத்யார்த்தி. தி ஆஸ்லை என்ற சுயசரிதை நூலை எழுதியவர் கைலாஸ் சத்யார்த்தி.
பூனாரை சரணாலயம் அமைய உள்ள இடம் வந்து தனுஷ்கோடி. பூனாரை சரணாலயம் அமைய உள்ள இடம் தனுஷ்கோடி. கேழ்வரகு உற்பத்தியில் தமிழகம் பிடித்துள்ள இடம் முதலிடம். ஜிஐ குறியீடு வாங்கியுள்ள கரும்பு முருங்கை என்ன மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் திண்டுக்கல். கம்பராமாயணம் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வ.வே.சு. ஐயர். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் வந்து பிரணவ் வெங்கடேஷ். உலக பயங்கரவாத தரவரிசை பட்டியலில் பாகிஸ்தான் பிடித்துள்ள இடம் வந்து 2வது இடம். உலக பயங்கரவாத தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 14வது இடம். சமீபத்தில் எங்கு 10 லட்சம் டன் மதிப்புள்ள தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சீனால. சமீபத்தில் நடமாடும் பல் மருத்துவமனை எங்கு துவங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. 2025 ஆண்டிற்கான தண்ணீர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குண்டர் ஃப்ளோச்சிக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான ராம்நாத் கோயங்கா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 27 பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கின் நைட்ஸ் கிராஸ் விருது பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் விஜய் சங்கர். இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஜெய்தாப்பூர்ல. தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் முக.ஸ்டாலின். இணையவழி விளம்பரங்களுக்கு விதிக்கப்பட்ட எத்தனை சதவிகித வரி ரத்து செய்யப்படுகிறது? ஆன்சர் 6%. சமீபத்தில் நமீபியா நாட்டின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் நெடும்போ நந்தி தைத்வா. தமிழகத்தில் புதிதாக எந்த நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர். மொத்தம் 21 மாநகராட்சியாக இருந்தது. சமீபத்தில் திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மொத்தம் 25 மாநகராட்சியாக இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், பெரம்பலூர் ஆகியவை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இப்போ தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சிகள் வந்து 27. தமிழகத்தில் எந்த பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு. சமீபத்தில் தமிழகத்தில் எத்தனை புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 நகராட்சிகள். என்னென்னா கன்னியாகுமரி, போலூர், செங்கம், கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி. ஆரோக்கியம் 100 என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் முதியோர் நலன் காக்கும் என்பதுடன் தொடர்புடையதான் ஆரோக்கியம் 100 என்ற திட்டம். மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை மீட்க தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ உதவி எண் எது? ஆன்சர் 102. தெலுங்கினை கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் தெலுங்கானா. சென்னை மண்டல வானிலை மையத்தின் முதல் பெண் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமுதா. மக்கள் மருந்தக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 7. ஸ்ராங் ரிஃபு யானைகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் அசாம். எத்தனையாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு இந்த ஆண்டு நடைபெற உள்ளது? ஆன்சர் 16வது. இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. தேசிய பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் வந்து மார்ச் 4. நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி இந்தியாவில் அதிக அளவில் பெண் கடன் வாங்குபவர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு 44%. 2வது இடத்துல ஆந்திரா வந்து 41% பெற்று இருக்கு. எந்த நாட்டினுடைய அதிபராக யமந்து ஓர்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் உருகுவே. 2050 ஆண்டிற்குள் இந்தியாவில் உடல் பருமனினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 44 கோடி. உலக உடல் பருமன் தினம் மார்ச் 4. எங்கு அமைந்துள்ள CISF மண்டல பயிற்சி மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் என்ற
பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ராணிப்பேட்டை. ஃப்ராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். நாட்டில் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 58. கொடகொஃபா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஷபானா ஆஸ்மிக்கு. ஏஐ வளர்ச்சிக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தளம் ஏஐ கோஷா. மத்திய அரசு ஏஐ வளர்ச்சிக்காக 316 தரவு தொகுப்புகளை கொண்ட ஏஐ கோஷா என்ற தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. 2023 to 24 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளவு? ஆன்சர் 9.21%. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக உள்ள நாடு உக்ரைன். உலகில் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக உள்ள நாடு அமெரிக்கா. இந்தியா எந்த நாட்டுடன் வருணா கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தியுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ் நாட்டுடன். 2025 ஆண்டிற்கான உலக மகிழ்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு பின்லாந்து. இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு அமெரிக்கா. 2025 ஆண்டிற்கான ஹோல்பர்க் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காயத்ரி சக்கரவர்த்திக்கு. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. மத்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் சேத். இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து வகை புற்றுநோய்களை கண்டறியும் முழு பரிசோதனை வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஜீரோ மிஷன் என்ற திட்டத்தை எந்த ஐஐடி நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 2025 ஆண்டு பிம்ஸ்டெக் மாநாட்டின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 6வது பதிப்பு. தொடக்க கல்வி அளவில் மாணவர் சேர்க்கை எத்தனை சதவிகிதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 8%. சமீபத்தில் எந்த சட்டத்திற்கு மாற்றாக கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 கொண்டு வரப்பட்டுள்ளது? ஆன்சர் கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் 1925. 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை மற்றும் மதுரையில். இந்தியாவின் தூய்மையான நகரம் இந்தூர். இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையம் டெல்லி விமான நிலையம். உலகின் பரபரப்பான விமான நிலையம் எது? ஆன்சர் துபாய் விமான நிலையம். வயது வந்தோர் ஹெச்ஐவி பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் மிசோரம். சமீபத்தில் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை நிறுத்துவதாக எந்த நாடு அறிவித்தது? ஆன்சர் அமெரிக்கா. பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மயங்க சர்மா. சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 5. இந்தியா எத்தனை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது? ஆன்சர் 3.8 ட்ரில்லியன் டாலர். நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை எத்தனை சதவிகிதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 3.2%. பொருளாதார கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. T-72 பீரங்கி என்ஜின்களை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. HPCL நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் விகாஸ் கௌசல். 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்க உள்ள மாநிலம் திரிபுரா. தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படும் நாள் மார்ச் 16. எண்ம மாற்றத்திற்கான சர்வதேச விருதினை வென்ற மத்திய வங்கி எது? ஆன்சர் ரிசர்வ் வங்கி. ஆஸ்திரேலியன் கிராண்ட் ஃப்ரீ F1 கார் பந்தயத்தில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் லாண்டோ நோரிஸ். உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 24வது இடம். 2025 ஆண்டு கபடி உலகக்கோப்பை போட்டியை
எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் இங்கிலாந்து. 14வது ஆசியன் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ் கூட்டத்திற்கு எந்த நாடு தலைமை வகித்துள்ளது? ஆன்சர் இந்தியா, மலேசியா. மியூசிக் அகாதமி சங்கீத கலாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்.கே. ஸ்ரீராம்குமாருக்கு. சமீபத்தில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்ற அளவில் பதிவானது. மனித வன உயிரின மோதலை தவிர்க்க ரூபாய் 31 கோடியில் உயிர்வேலி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கிருஷ்ணகிரிலா. இந்தியாவில் முதல் PPP பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் இந்தூர்லா. உலகளாவிய மறுசுழற்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 18. 2047 இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்க ஆண்டுதோறும் எவ்வளவு சதவிகித வளர்ச்சி தேவை என உலக வங்கி தெரிவித்துள்ளது? ஆன்சர் 7.8%. டிஜிட்டல் பயனர் பொருளாதார தரவரிசையில் இந்தியா பிடித்துள்ள இடம் 28வது இடம். சமீபத்தில் ஆங்கில மொழியினை தனது அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவித்த நாடு அமெரிக்கா. சமீபத்தில் இலவச காலை உணவு திட்டத்தினை தொடங்கியுள்ள நாடு இங்கிலாந்து. உலக வனவிலங்கு தினம் கடைபிடிக்கப்படும் தினம் மார்ச் 3. கனடா நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் மார்க் கார்னி. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான போர்ட்டல் ஈஸ்ராம். பிங்க் ஆட்டோ திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னையில். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக முதல்வரால் சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் AI மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது? ஆன்சர் குஜராத். 2025 to 26 ஆண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் தங்கம் தென்னரசு. இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அதுல்குமார் கோயல். நொய்யல் அருங்காட்சியகம் அமைய உள்ள இடம் ஈரோடு. தேசிய காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 24. சமீபத்தில் நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருதினை பெற்றுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எந்த சட்டப்பிரிவின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்களவை தொகுதிகள் வரையறை செய்யப்பட வேண்டும்? ஆன்சர் சட்டப்பிரிவு 82 படி. புற்றுநோயை கண்டறியும் மருத்துவ பரிசோதனை திட்டம் தமிழ்நாட்டில் சோதனை முயற்சியாக எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் 4 மாவட்டங்கள்ல. இந்தியாவிலேயே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் கேரளா. இந்திரா என்ற பெயரில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது? ஆன்சர் ரஷ்யா. தமிழ்நாட்டில் எந்த ஊரின் மறிக்கொழுந்துவிற்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரை. உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு தென்னாப்பிரிக்கா. மகளிர் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணம் எத்தனை சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1%. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் அரீனா சபலென்கா. உலக மக்கள் தொகையில் எத்தனை பேர் தங்கள் சொந்த மொழியில் கல்வி கற்க முடியாமல் தவிக்கின்றனர்? ஆன்சர் 40% பேர். BIMSTEC இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சுமன்குமார். வாஸ் துறையில் வளர்ச்சிக்காக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் நேபாளம். இந்த வாஸ்னா வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் என்பது. செல்வ அறிக்கை 2025 முதலிடம் பிடித்த நாடு அமெரிக்கா. இந்தியா இந்த செல்வ அறிக்கையில் 4வது இடத்துல இருக்கு. கடல் டிராகன் பயிற்சியினை நடத்தும் நாடு அமெரிக்கா. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா போன்ற நாடுகள் இந்த கடல் டிராகன் பயிற்சியில் பங்கு பெறுது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யோக மையம் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் சென்னை. நமோ பன்னோக்கு மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் சில்வாசால. கிரீன்லாந்து எந்த நாட்டின் தன்னாட்சி பிரதேசம்? ஆன்சர் டென்மார்க்.
சதுப்பு நில கடற்பாசி பூங்கா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். சந்திராயன் 5 என்ற எந்த நாட்டினுடைய உதவியுடன் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஜப்பான். லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி என்ற நூல் எந்த அணியை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினை குறிக்கிறது. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் எடை குறைப்பு மருந்து மவுண்ட்சாரோ. எங்கு நடைபெற்ற அகழாய்வில் ஈயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வெம்பக்கோட்டை. உலக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் கடைசி இடம் பிடித்த நாடு ஆப்கானிஸ்தான். ஊதா தினம் மார்ச் 26. தமிழ்நாட்டில் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த மாவட்டத்தின் காசம்பட்டி கோயில் காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். பாராளுமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றுவதற்கான பொதுவான நடைமுறைகளை பற்றி கூறும் பிரிவு சட்டப்பிரிவு 107. இந்தியாவிலேயே நதிநீர் டால்பின்களை எண்ணிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் இந்தியா. பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு. இணைய குற்றவாளிகளின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் பிரதிபிம்ப். இந்திய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை யார் தீர்மானிப்பது? ஆன்சர் பாராளுமன்றம். உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் 62 வயது. கர்நாடகத்தில் அரசு ஒப்பந்தங்களில் முஸ்லிம் ஒப்பந்ததாரர்களுக்கு எத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4%. வடசென்னை 3வது அனல் மின் நிலையம் எத்தனை மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது? ஆன்சர் 800 மெகாவாட். 97வது ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏட்ரியன் ஃப்ரோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்பட்டவர் மைக்கி மேடிசன். சிறந்த இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் ஷான் பேக்கர். 97வது ஆஸ்கர் விருது சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படம் அனோரா. உலக சுகாதார நிறுவனம் எந்த நோயை அவசர நிலையாக அறிவித்துள்ளது? ஆன்சர் மூளை அலர்ஜி நோயை. ஜாப்பனீஸ் என்ஃபிலோசிட்டி என்ற வைரஸ் இந்த நோயை ஏற்படுத்துது. கேலோ இந்திய பாரா விளையாட்டு போட்டி 2025 புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. பெண்களுக்கான ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மொரீஷியஸில். புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் மார்ச் 12. எந்த மாநிலத்தில் புதிதாக யூரியா ஆலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் அசாம். சர்வதேச வன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 21. தேஜஸ் போர் விமானத்துக்கு F404 என்ஜின் எந்த நாட்டிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது? ஆன்சர் அமெரிக்கா. விண்வெளியில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர தொடங்கப்பட்ட திட்டம் க்ரூ 10 என்ற திட்டம். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி கூறும் விதி 68. இந்தியாவில் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் எந்த இடத்தில் வகிக்கிறது? ஆன்சர் 2ஆம் இடம். முதல் இடத்துல கேரளா இருக்கு. பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று வழங்க உள்ள நகராட்சி தஞ்சாவூர். தாட்கோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் என் இளையராஜா. சமீபத்தில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. காற்று மாசுபாடு நிறைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? ஆன்சர் 5வது இடம். சிறந்த ஈரநில பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதினை வென்றவர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். கஞ்சார் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றுள்ளது? ஆன்சர் இந்தியா கிர்கிஸ்தான். சமீபத்தில் அரசு கல்லூரிகளில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கும் மாநிலம் அசாம். உலக வானிலை தினம் மார்ச் 23.
நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் ராஜீவ் கௌபா. கபடி உலகக்கோப்பை 2025ஆம் ஆண்டில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு எந்த நடவடிக்கையின் கீழ் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்குகிறது? ஆன்சர் ஆபரேஷன் பிரம்மா. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஹரியானா. இந்த வீடியோவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட் சொல்ல அதில் காதில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படித்தது அப்படியே ஒன் டைம் வந்து ரீகால் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதான் கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு டாப்பிக்கில் நம்ம யூனிட்டில் ஆட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதிலேருந்து எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் டைம் வந்து பார்த்துக்கங்க. ஸோ அதுதானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மட்டும் வந்து போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் வரையும் நம்ம தொடர்ந்து ரிவிஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.